back to DD's biology. So in this section we're going to see about the phosphodiester bond. So previous video நம்ம என்னலாம் பார்த்தோம், ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி நைட்ரஜன் பேசஸ் நடுவில் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளைகோசிட்டிக் பாண்டு நைட்ரஜனஸ் பேசஸும் சுகரையும் எப்படி கம்பைன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் எங்கே ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இட் இஸ் அ ட்விஸ்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ ட்விஸ்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஆன்டி பேரலல், இது 5' எண்டுனா இது 3' எண்ட், இது 5' எண்ட், ஸோ இது 3' எண்ட். 5' எண்ட் ஆல்வேஸ் பேஸ் பேர்டு வித் 3' எண்ட். ஸோ இந்த பாஸ்போடைஸ்டர் பாண்டு நீங்கள் படித்து முடிச்சோன்னே இது எப்படி ஏன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நடுவில் என்ன இருக்குது, நைட்ரோஜனஸ் பேஸ் பேர்ஸ் இருக்குது. ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் எதனால் ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் பாண்டாலையும். நைட்ரோஜனஸ் பேஸஸும் சுகரும் எப்படி பாண்ட் ஆகுது, கிளைகோசிட்டிக் பாண்டு மூலமாக பாண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாஸ்பேட்டும் சுகரும் எப்படி பாண்ட் ஆகுது, அது என்ன பாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்போடைஸ்டர் பாண்டு. ஸோ பாஸ்போடைஸ்டர் பாண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இது என்னன்னா 2 ஹைட்ராக்சில் குரூப். 2 ஹைட்ராக்சில் குரூப். ஹைட்ராக்சில் குரூப்னா என்ன, OH அப்படின்றது தான் ஹைட்ராக்சில் குரூப். ஸோ 2 ஹைட்ராக்சில் குரூப் இந்த பாஸ்போரிக் ஆசிட். 2 ஹைட்ராக்சில் குரூப் இந்த பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப்பும் நெக்ஸ்ட் another 2 ஹைட்ராக்சில் குரூப் ஃப்ரம் தி another மாலிகுல். அது எது வேணாலும் இருக்கலாம், கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், சம் அதராக இருக்கலாம். ஸோ அந்த இன்னொரு 2 ஹைட்ராக்சில் குரூப் ஃப்ரம் another காம்பவுண்ட்ல இருந்து பாண்ட் ஆகுறதுக்கு பேர் தான் பாஸ்போடைஸ்டர் பாண்டு. ஸோ இதில் இருக்க ஹைட்ராக்சில் குரூப்பும் இந்த மாலிகுல்ல இருக்க ஹைட்ராக்சில் குரூப்பும் பாண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஈஸ்டர் பாண்டு. ஈஸ்டர் பாண்ட். ஸோ இதில் 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. ஸோ OH அப்படின்னு 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. அதே மாதிரி இந்த மாலிகுல்லையும் 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு, OH. ஸோ இதில் ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப் ஃபார்ம் ஆகுது, இதில் 2 ஹைட்ராக்சில் குரூப் ஃபார்ம் ஆகுது. ஸோ டை ஈஸ்டர், 2 ஹைட்ரஜன் 2 ஈஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, 2 ஈஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ பாஸ்போ அப்படின்னு நேம் எங்கே வந்துச்சு, பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்க 2 ஹைட்ராக்சில் குரூப்பும் இன்னொரு காம்பவுண்ட்ல இருக்க 2 ஹைட்ராக்சில் குரூப்போட தான் பாண்ட் ஆகுது. ஸோ பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்க ஹைட்ராக்சில் குரூப்ல ஃபார்ம் ஆகுறதுனால இதுக்கு பேரு பாஸ்போடைஸ்டர் பாண்ட். பாஸ்போடைஸ்டர் பாண்ட். ஸோ நேம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுதா, பாஸ்போடைஸ்டர் பாண்ட்னா எப்படின்னு புரியுது இப்போ. ஸோ பாஸ்போடைஸ்டர் பாண்ட்னா என்ன, பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்க 2 ஹைட்ராக்சில் குரூப்பும் இன்னொரு மாலிகுல் அதில் இருக்கிற 2 ஹைட்ராக்சில் குரூப்பும் கம்பைன் ஆகுறதுக்கு பேர் தான் பாஸ்போடைஸ்டர் பாண்டு. ஸோ ஓகேவா, இப்போ இந்த டிஎன்ஏல பாஸ்போடைஸ்டர் பாண்ட் எதுவும் ஃபார்ம் ஆகுது, சுகரும் பாஸ்பேட்டும் கம்பைன் ஆகுது. எந்த பாண்டு மூலமா, பாஸ்போடைஸ்டர் பாண்டு மூலமா கம்பைன் ஆகுது. ஸோ அதை இப்போ பார்ப்போம். ஸோ பாஸ்போடைஸ்டர்னா பாஸ்போ இருக்கு. ஸோ அப்போ என்ன இருக்கணும், அங்கே பாஸ்போரிக் ஆசிட் இருக்கணும். ஸோ பாஸ்போரிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன, H3PO4. O4 போட்டாச்சு, H3 போட்டாச்சு. ஸோ இங்கே டபுள் பாண்ட். இது பாஸ்போரிக் ஆசிடோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் என்ன, சுகர் மாலிகுல். ஸோ இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹைட்ராக்சில் குரூப் ஹைட்ரஜன், செகண்ட் பிளேஸ்ல ஹைட்ரஜன், தேர்ட் பிளேஸ்ல ஹைட்ரஜன் ஹைட்ராக்சில் குரூப். ஸோ இதுதான் 5th பிளேஸ்ல CH2OH. இது டிஆக்சி ரிபோஸ் சுகர். இது பாஸ்போரிக் ஆசிட். ஸோ பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்க 2 ஹைட்ராக்சில் குரூப்பும் டிஆக்சி ரிபோஸ்ல இருக்க 2 ஹைட்ராக்சில் குரூப்போட இப்போ கம்பைன் ஆக போகுது. அதுதான் பாஸ்போடைஸ்டர் பாண்ட். பட் இங்க என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சுகர்ல இருக்கிற 5th காம்பவுண்ட்ல இருக்கிற ஹைட்ராக்சிலோட இங்கே பாண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, இதில் இருக்க ஹைட்ராக்சில் குரூப்பும் இதில் இருக்க 5th பிளேஸில் இருக்க ஹைட்ராக்சில் குரூப்பும் பாண்ட் ஆகுது. ஸோ இதுலேயும் இங்கே என்ன ரிமூவ் ஆகுது, வாட்டர் ரிமூவ் ஆகுது, H2O ரிமூவ் ஆகுது. இதிலேருந்து ஹைட்ரஜன், இதுலேருந்து OH. ஸோ H2O.
H2O ரிமூவ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது? இங்கே O இந்த OHோட ஃபார்ம் ஆகுது. 5th காம்பவுண்ட் ஆஃப் சுகரோட ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட். ஆனால் இங்கே வந்து ஒரு பாண்டு தானே ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பாஸ்போ மோனோஈஸ்டர் பாண்ட். ஒரு சுகரோட ஒரு பாஸ்போரிக் ஆசிட் ஒரே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அது பாஸ்போ மோனோஈஸ்டர் பாண்ட். சேம் பாஸ்போரிக் குரூப்ல இருக்க ஹைட்ராக்சில் இன்னொரு சுகரோட ஹைட்ராக்சிலோட ஃபார்ம் ஆகுறது தான் என்னன்னா இன்னொரு ஈஸ்டர் பாண்ட். ஸோ அப்போ 2 ஈஸ்டர் பாண்ட் கிடச்சிடும், பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட். ஸோ இப்போ ஒரு பாண்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால இதுக்கு பேர் என்ன? பாஸ்போ மோனோ ஈஸ்டர் பாண்ட். ஸோ 5th பிளேஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு. 3rd பிளேஸ் இப்போ ஃப்ரீயா இருக்கு. ஏன் ஃப்ரீயா இருக்கு அப்படி சொன்னேன்னா, பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட் வந்து பாஸ்போரிக் ஆசிட். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஎன்ஏ மாலிக்யூல் இது பாஸ்பேட் குரூப், 2 சுகர் குரூப். ஓகேவா? இதுல இருக்க 5th, இதுல இருக்க 3rd 5, இதுல இருக்க 5 3. ஸோ இப்படிதான் இருக்கும் கரெக்டா? இதுல 5 இங்க 3 இங்க 1 இங்க 2. ஸோ இதெல்லாம் வந்து நைட்ரோஜனஸ் பேஸோட ஃபர்ஸ்ட் குரூப் வந்து நைட்ரோஜனஸ் பேஸோட பேஸ் பேர் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 5th பிளேஸ் 3rd பிளேஸ் 5th பிளேஸ் 3rd பிளேஸ். ஸோ நடுவில் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பாஸ்பேட் குரூப் இருக்கு. பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்க ஒரு ஹைட்ராக்சில் குரூப் 3rd பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஹைட்ராக்சிலோட பாஸ்போ மோனோஈஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்க இன்னொரு ஹைட்ராக்சில் குரூப் சுகர்ல 5th பிளேஸ்ல இருக்க ஒரு ஹைட்ராக்சில் குரூப்போட ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட். ஸோ இதுக்கு பேர் வந்து பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட். ஸோ இதுல இருக்க 5' எதுலேயும் பேஸ் பேர்ஸ் ஆகாம எந்த பாஸ்பேட் குரூப்போடையும் பேர் ஆகாம தனியா இருக்குது. இந்த சுகர்ல இருக்க 3rd குரூப் வந்து எந்த பாஸ்போரிக் ஆசிட்லையும் பேர் ஆகாம தனியா இருக்கு. ஸோ இதனாலதான் இது வந்து 5' எண்ட், ஸோ இது வந்து 3' எண்ட் அப்படின்னு இந்த டிஎன்ஏல சொல்றாங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? ஏன் வந்து டிஎன்ஏல இது வந்து 5' எண்ட் இது 3' எண்ட், அந்த ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து 3' இங்கிட்டு 5' இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் இந்த பாஸ்போரிக் ஆசிட் இந்த மாதிரியான பாண்ட் ஃபார்மேஷன் கொடுக்கறதுனால தான். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்க ஹைட்ராக்சில் குரூப் 5th காம்பவுண்ட்ல பேஸ் பேர்ஸ் ஆயிடுச்சு. அதனால இது வந்து பாஸ்போ மோனோஈஸ்டர் பாண்ட். ஸோ இப்போ அதோட சீரீஸ் எப்படி வந்து பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட் எப்படி வந்துச்சு, 5' 3' எண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ. இது 5' எண்ட் 3' எண்ட் 3' 5' எண்ட். ஏன் எப்படி வந்துச்சு? பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட்னால தான் இப்படி 5' எண்ட் 3' எண்ட் அப்படின்றது நேம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து 2 சுகர் மாலிகுல் இப்போ நம்ம வரைஞ்சுக்குவோம். பென்டகன் சுகர், பென்டோ சுகர் 5th மாலிகுல்லையும் 3rd மாலிகுல்ல மட்டும்தான் பாஸ்போரிக் ஆசிட் இப்போ பாண்ட் ஆகும். ஸோ 5th மாலிகுல்லையும் 3rd மாலிகுலை மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சுகர் மாலிகுல் 5th காம்பவுண்ட் வந்து CH2OH, 3rd காம்பவுண்ட் வந்து ஹைட்ராக்சில் ஹைட்ரஜன். ஸோ இது வந்து 3rd, இது வந்து 5th. ஸோ இதில் வந்து இப்போ பாஸ்பேட் குரூப் இங்கே இருக்கு. பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்முலா என்ன? H3PO4. H3PO4. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பாஸ்போரிக் ஆசிட் பிளேஸ் பண்ணணும். அப்போதான் வந்து இதில் இருக்க ஒரு ஹைட்ராக்சில் இதுலையும் இதில் இருக்க இன்னொரு ஹைட்ராக்சில் இந்த குரூப்லையும் நம்மளுக்கு அட்டாச் ஆகும். ஸோ நம்ம சொல்லியாச்சு ஒரு பாஸ்போரிக் ஆசிட் வந்து 2 சுகர்ல அட்டாச் ஆகும். ஆனால் அட்டாச் ஆகுறப்ப ஒரு சுகரோட 3' எண்ட்ல இன்னொரு சுகரோட 5' எண்ட்ல அட்டாச் ஆகும். ஸோ இதுதான் நம்ம பார்த்தது. ஸோ ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்க ஹைட்ராக்சில் குரூப்பும் ஸோ சுகர்ல 3rd பிளேஸ்ல இருக்க ஹைட்ராக்சில் குரூப்பும் பாண்ட் ஆக போகுது. அப்போ என்ன ரிமூவ் ஆகும்? ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். ஸோ இதில் இருக்க ஹைட்ரஜனும் இதில் இருக்க OH ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த பாண்டு ஃபார்ம் ஆகும். இதுக்கும் பாண்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பாண்ட் என்ன? பாஸ்போ மோனோஈஸ்டர் பாண்ட். நெக்ஸ்ட் இதில் இருக்க ஹைட்ராக்சில் குரூப்பும் 5th பிளேஸ்ல இருக்க ஹைட்ராக்சில் குரூப்பும் பாண்ட் ஆகுது. இதுலேயும் ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. ஸோ இதில் இருக்க ஹைட்ரஜன் இதில் இருக்க ஹைட்ராக்சில் குரூப் ரிமூவ் ஆகுனா நம்மளுக்கு பாஸ்போ மோனோஈஸ்டர் 2 பாண்டு கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு பாஸ்போரிக் ஆசிட் 2 சுகரோட சேர்ந்து 2 டைஈஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால தான் என்ன பேர் இதுக்கு? பாஸ்போடைஈஸ்டர் பாண்ட். ஓகேவா?
இது வந்து நம்ம சீரியஸாக போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னொரு பாஸ்பரிக் ஆசிட், அந்த பாஸ்பரிக் ஆசிட் இந்த 5th குரூப்லேயும் மேலே இருக்க சுகரோட 3rd குரூப்லேயும் நம்மளுக்கு அட்டாச் ஆகும். ஸோ கீழே வந்து இந்த 3rd குரூப்பும் இன்னொரு சுகரில் இருக்க 5th குரூப்போட அட்டாச் ஆகும் பாஸ்பரிக் ஆசிட். ஸோ எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு பி, இங்கே சுகர், இங்கிட்டும் சுகர், இங்கிட்டு ஸோ இந்த மாதிரி தான் அட்டாச் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து 5' எண்ட் ஃப்ரீயாக இருக்குது, இங்கே 3' எண்ட் ஃப்ரீயாக இருக்குது. அதாவது 3rd பிளேஸில் இருக்கிற காம்பவுண்ட் ஃப்ரீயாக இருக்குது, இங்கே 5th பிளேஸில் இருக்க காம்பவுண்ட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாலிகுல் 5'லேருந்து 3' எண்டில் இருக்க ஒரு பாலிநியூக்ளியோடைடு செயின். ஓகேவா? இதுதான் வந்து பாஸ்போடைஈஸ்டர் பாண்டு. ஸோ பாஸ்போடைஈஸ்டர் பாண்டா என்ன? பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்க 2 ஹைட்ராக்சில் குரூப்பும் அனதர் மாலிகுல் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப்போட அட்டாச் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னன்னா பாஸ்போடைஈஸ்டர் பாண்டு. ஸோ பாஸ்போடைஈஸ்டர் பாண்டு சுகர்ல எந்த பிளேஸ்ல நடக்கும்? 5th பிளேஸ்லேயும் 3rd பிளேஸ்ல மட்டும்தான் நடக்கும். ஸோ இங்கே வந்து பாஸ்பேட் குரூப், பாஸ்போரிக் ஆசிட் வந்து பாஸ்பேட் குரூப்பாக மாறிடுச்சு. பாஸ்பேட் குரூப்போட ஃபார்முலா என்ன? PO4. ஆனால் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இது வந்து ரிமூவ் ஆகிரும். ஸோ ஹைட்ரஜன் இங்கே இருக்காது. ஸோ ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பாஸ்பேட் குரூப்பாக மாறிடும் டிஎன்ஏ ஃபார்மேஷன் அப்போ. ஸோ பாஸ்போடைஸ்டர் பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இது சுகர், இது பாஸ்பேட் குரூப். ஸோ அவ்வளோதான் இந்த பாஸ்போடைஸ்டர் பாண்டு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் எல்லா பாண்டையும் பற்றியும் பார்த்தியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃபுல்லாக டிஎன்ஏ ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.